ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார்கள். உச்சி மீது வானிலிருந்து வீழினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. தமிழுக்கு அமிழ்து என்று பெயர். அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழ் என்று சொல்லடா, தமிழ் என்று சொல்லடா, தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா. தமிழுக்கு அவ்வளவு ஒரு இதுக்கு இது சந்தோஷம் சந்தோஷம். இவருக்கு இவ்வளவு நல்ல அற்புதமான புக்கு நான் படிச்சுட்டேன். இதை பத்தி பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. மற்றவங்க பேசுவாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஆங்கிலம் ஒரு மொழியே எனினும் எங்கோ ஒரு தமிழ் கிராமத்தில் பிறந்து அம்மொழியின் பால் ஈர்ப்பு கொண்டு ஈர்ப்பின் ஈரம் குறையாமல் இன்று வரை ஆராய்ந்தும் சிந்தித்தும் எழுதியும் வரும் எனது தந்தை அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வழக்கறிஞராக கிருஷ்ணகிரியில் தனது வாழ்க்கையை துவங்கிய நமது நூலாசிரியர் அதன் பிறகு நீதிபதியாக தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் பணியாற்றியுள்ளார். தனது நீதி பணியில் பல்வேறு வகையான மனிதர்களை, ஆளுமைகளை, சிக்கல்களை, வாழ்நிலைகளை அறிந்து சட்டத்தின் துணையோடு நீதியை நிலைநிறுத்தியது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு சட்ட அறிவு ஊட்ட வேண்டும் என்பதை தன் வாழ்நாள் முழுதும் ஒரு தீவிர கொள்கையாகவே அவர் ஏற்றுள்ளார். கன்சியூமர் as a judge, பவர் ஆஃப் லீகல் அவேர்னஸ் போன்ற புத்தகங்களை அவர் ஏற்கனவே வெளியிட்டுள்ளார். நாமக்கல்லில் முதன்மை மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய காலத்தில் சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருந்த எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட அறிவையும் சட்டத்தின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் போத்தனூர் கிராமத்தில் ஒரு சட்ட ஆலோசனை மையத்தையே உருவாக்கினார். ஒரு அன்பான தந்தையாக எங்களை இந்த அவயத்தில் முந்தியிருக்க செய்ததோடு மட்டும் நிற்காமல் நம் தந்தையர் நாட்டிற்கும் ஒரு பொறுப்பான மகனாக குடிமகனாக தனது பணியை எழுத்து மூலம் தொடர்கிறார். அவரது இயல்பான எழுத்து நடையில் இருந்து மாறுபட்டுள்ள இந்த கவிதை தொகுப்பிலும் அவருடைய மனித நேயமும் தனிமனித ஒழுக்கமும் மேன்மையான எண்ணங்களும் வெளிப்படுகிறது. இந்த நூலை உலகிற்கு அறிமுகம் செய்யும் இந்த இனிய விழாவில் நாங்களும் ஒரு அங்கமாக இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். It is with great pleasure that I stand here to release this wonderful book, Time's Will. And on going through the said book, I found that it was an expression of words which were designed in a manner which lifted the heart. I had prepared a speech to be delivered, but I think I would rather give a extempore speech on the nature of the function which had happened so long. நீதிபதி திரு ரத்னவேல் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து கொண்டு அவர் மீது வைத்திருந்த பாசத்தை எடுத்து வைக்கும்படி எப்படி அவருக்கு மரியாதை செலுத்தினார்களே என்பதை பார்க்கும் பொழுது நான் வியப்படைந்தேன். அவர் உண்மையிலே ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் முதன்மை மாவட்ட நீதிபதியாக இருக்கும் பொழுது எப்படி அனைவரையும் அணைத்து கொண்டு தன் செயல்பாடுகளை செய்தார் என்பதற்கு உதாரணமாக இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தன்னுடைய அனுபவத்தில் பல்வேறு மக்களை சந்தித்திருக்கிறார். லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்று சட்ட உதவி மையத்தில் தலைவராக இருந்திருக்கும் நேரத்தில் தன் உள்ளத்தில் இருக்கும் அனைத்து எண்ணங்களையும் இந்த கவிதைகள் மூலமாக எடுத்து உரைத்திருக்கிறார். மிக அற்புதமான சில வாக்கியங்களை அதில் கூறியிருக்கிறார். புத்தகத்தை முதலில் என்னிடம் கொடுத்த பொழுது அதை நான் முதலில் மேலோட்டமாக பார்த்தேன். பிறகு அதை பார்த்த பிறகு ஒவ்வொரு பக்கத்தையும் பார்க்க ஆவல் ஏற்பட்டது. Immortal Soul. There's one poem called Immortal Soul. நம்முடைய ஜீவன் எப்படி அழியாமல் இருக்கும் என்பதை அந்த தலைப்பை எடுத்து கூறுகிறது. Immortal Soul. அந்த இரண்டு வார்த்தைகளிலுமே ஒரு பெரிய ஒரு big idea behind that.
அதில் அவர் கூறுகிறார், இம்மார்டல் சோல் என்று இருக்கும் அந்த ஆத்மா, ஓ thou art immortal soul என்று கூறாமல் அதற்கு பிறகு arise awake from the battered hope, எந்த ஆவல் உங்களுக்கு இருந்ததோ அது எப்படி அதை அடித்துக் கொண்டு இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தாலும் எழுந்திருங்கள், விழித்திருங்கள் என்று கூறுகிறார். பிறகு அவர் கூறுகிறார், plant a strong faith. ஒரு சின்ன விதை எப்படி ஒரு பெரிய மரமாக வளர்கிறதோ அம்மாதிரி ஒரு சின்ன விதையை, ஒரு ஹோப் என்ற ஒரு ஆவல், ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விதையை மனதில் வையுங்கள், அது நன்றாக மலரும் என்று கூறியிருக்கிறார். அது ஜீவ ஆத்மாவை பொறுத்து. அடுத்தது ஒரு கவிதையை பார்த்தால் மனதை பற்றி கூறியிருக்கிறார். ஓ மைண்ட் தை பவர் என்று கூறியிருக்கிறார். நம்முடைய மனதை நாம் மிக நண்பர்கள் அனைவரும் டிப்ரெஷன் என்றும் எப்படி நான் கஷ்டப்படுகிறேன் என்று கூறும் அனைவருக்கும் இவர் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார். மனதில் இருக்கும் சக்தியை பற்றி கூறியிருக்கிறார். தை பவர் என்று கூறினார். அது ஓ மைண்ட் ஆன் த இமோஷனல் ரூல் என்று கூறியிருக்கிறார். எப்படி அது ஒவ்வொரு நேரத்தையும் எப்படி சந்திக்கிறது என்பதை பற்றி கூறி the waves of lifestyle என்று கூறினார். டாக்டர் அவர்கள் சற்று முன் முதலில் பேசும் பொழுது எப்படி இந்த செல்போன்களை பற்றி கூறினார். அது எப்படி சிறு வயதில் யாருக்காவது கொடுத்தால் அதை பிரித்து அதையே பார்த்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தினரிடம் ஒரு தொடர்பில்லாமல் ஒரு நபர் வெளியே செல்கிறார் என்பதை எடுத்துக்காட்டாக அவர் செல்போனை பற்றி கூறினார். இவர் அதைத்தான் the waves of lifestyle, மிகவும் அற்புதமான வாக்கியங்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படி ஒரு அலை போல் மேலும் கீழும் செல்கிறதோ அதைத்தான் எடுத்து கூறுகிறார், the waves of lifestyle என்று. Really, I am extremely happy to be here at this pleasant morning in the galaxy of all good hearts, intellectuals, high court judges, all great friends. First of all, to honor our Justice C.V. Karthikeyan. All of you know Justice Karthikeyan is a very dynamic judge, kind, lovable, highly humanitarian judge. He delivered very remarkable judgments in High Court. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் சி.வி. கார்த்திகேயன் அவர்கள் பல வழக்குகளை மனித நேயத்துடன் அளித்திருக்கிறார். நீதி எங்கு இருக்கிறதோ அங்கு ஆழமாக சென்று நீதி வழங்குகிறார். குற்றவாளிகளை கடுமையாக தண்டிப்பதில் மிகவும் நேர்த்தியாக உள்ளார் என்று கூறிக்கொள்கிறேன். So, such judge has come here to spend time to peruse and study and read my humble poem, that is Time's Will Carefully. So out of that analysis, he has expressed very encomiums and on me about my style of poems. Really, it's a very, his expression is boon to me, a boon to my literary pursuits. Actually, boon to me my poetic thoughts at this hour, because I am very proud to state, by God's grace, by Lord Madheshwara, I got such a very inputs, enthusiasm, dynamism from his words. So at this juncture, I want to express grateful thanks to 5 great souls. Number 1, Lord Madheshwara. நான் வணங்குகிற மாதேஸ்வரன் தெய்வத்திற்கு நான் வணங்குகிறேன், a great soul. Secondly, my parents, father and mother. Thirdly, my wife, my daughter, my son. Fourth, Guru, my teachers. Throughout my career, Coimbatore,
Kalavi, Anandur village. And fifth, my beloved friends. Throughout they have extended perennial friendships. அது உதாரணம் இங்க வந்திருக்க அத்தனை பேருமே ஒருத்தரை விட்டு பிண்டி செய்ய முடியாது. நண்பர் வரவன் முதல் கொண்டு டாக்டர் பஷீர் வரை, டாக்டர் சிவன் வரை, நண்பர்கள் கிருஷ்ணன், கரண் சிங், ஜெயராமன், 3 பேரும் அவர் சொல்வதில் எனக்கு பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் இவர் கல்லாவிலிருந்து ஆரம்பித்து நண்பர் லா காலேஜ் நண்பன் வரதன் வரை அன்புக்கு இமயமாக இருப்பவர்கள். So they are stood as a Himalaya in their friendships. So a very special gratitude. I owe my heart to Varadan for all his very friendship. D. Krishnan, Jayaraman of Samalpati, Krishnan, the council teacher who have come from all over Anandur, Kallavi village, and other Shankar also, all our friends. And apart from that, very humble, very peaceful, only for friendship, only lovable judge, Justice Mr. Ravi, because he doesn't want to identify to others. He is sitting, High Court judge, sitting calmly, Mr. Ravi. He is belongs to my batch. So it's very calmly. Instead of my persuasion, he likes to be seated there. So, High Court judge, justice. So very, very happy. That's only for friendship, not for anything else. So I very special gratitude to Mr. Justice Ravi for having come over here and extend your esteemed presence for appreciating my these humble soul's qualities and this. Very grateful to you, Mr. Justice Ravi. Then this is a very hat-trick victory. மூன்றாவது victory என்ன என்றால், the first victory 2008 I written a book on power of legal awareness. For the first time as a sitting judge I wrote. That book was delivered. That book has been presented, appreciated, distributed by then Chief Justice Gokhale. That Justice Gokhale became a Supreme Court Justice later. He appreciated. He convened a special meeting in Judicial Academy 2010, 23/1/2010. He distributed my books, 500 books, to all district judges for getting guidance from that book. Really very happy I was moved. So a special gratitude to our justice. Another Justice Subhash Reddy, Honorable Justice J.P. Shah. The second book, Consumer as a Judge, Nuvarori Needhipati. That book has been released by Justice Raghupati and in the presence of Mr. then Vice Chancellor Thandavan, Dr. Thandavan, and the fullest cooperation, sincere friendship of Mr. then Principal of Pachamas College, Mr. Kanta Swami. He is a very, very lovable friend. He has taken much pride in organizing the function in Madras University 2013. Then thirdly, here these books. I took 3 years really for completing this book. Correction by the computers. This book really, one thing I want to say, my special gratitude to my daughter R. Gayatri Ratharbelu in America. Because 2016 I visited Baltimore. I stayed there for a short sojourn for 6 months. My daughter provided a separate room adjacent to the tiny forest that is Baltimore area. I never anticipated that such a flow of thoughts from my beneath of heart and in that room. கடவுள் அருளால என் டாக்டர் அமைச்சு கொடுத்த இடம் பொலிட்டிக் தாட்ஸா வந்தது. உண்மையிலே தான். All so she is coming. Come here. This is my daughter. She is a student of BA Literature in Siddharth College, Trichy. She studied MS Communication
Master MA Communication, Master PhD, studied MBA at Master, that is same PhD. She is a very moral booster for me, along with his mother, Bhanumati Ratnavelu, who is also moral booster. My son Karthik Modi is no bounds. He has been a very dynamic, spirited gentleman, commander, not only in Navy, but also commander in my thoughts also. I have very special gratitude to my wife, and daughter, and son, Commander Karthik Modi has come here. He has delivered a welcome speech. So in that Baltimore, I got such a very flow of thoughts for these poems. And also no words, because I dealt all these poems, 5 points. Faith in God, faith in yourself, உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், உங்கள் மீது கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள், ஆக்கப்பூர்வமான சிந்தனை, பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவ் கோல், ஆக்கப்பூர்வமான லட்சியங்கள், பர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. விவேகானந்தர் சொல்ற மாதிரி எது நினைக்கிறாய் அதுவாகிறாய். 99 டைம்ஸ் தவறலாம், ஆனா ஒரு முறை இன்னொரு முயற்சி பண்ணுவாங்க, கட்டாயம் ஜெயம் கிடைக்கும். ஏன்னா I got experience. Simply I am not producing the scriptures or audience of the Bhagavad Gita or any Vedas. What I felt, what I got success. எது நினைக்கிறாய் அதுவாகிறாய். அமெரிக்கா போன நினைச்சதால வாழ்க்கையில அவங்க சன்னின்லாவும் டாக்டரும் கொடுத்த வாய்ப்பு அமெரிக்காவுக்கு சொன்னேன், அங்க தங்கினேன். அவங்களாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி நான் விவேகானந்தனுடைய டிவோட்டி, ஸ்ட்ராங் டிவோட்டி சுவாமி விவேகானந்தர். ஏன்னா நான் கோயம்புத்தூர் ராமேஸ்வரத்தில் படித்தவன். எப்படி சுவாமி விவேகானந்தருக்கு சிக்காகோ ஒரு வாழ்க்கையில் திருப்பு முடி அமைந்ததோ அதை போல தான் கோயம்புத்தூர் நான் ராமசுத்தாலயம், கோயம்புத்தூர் ஒரு ராமசுத்தாலயத்தை படித்தேன். அதுவே என் வாழ்க்கை திருப்பு முடி அமைந்தது. என்னோட சன்னின்லாவும் டாக்டரும் நீ சிக்காகோவுக்கு செல்ல வேண்டும் டிக்கெட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. நான் எதிர்பார்க்கல. அங்கே சிக்காகோவுக்கு போகும்போது அங்கே ப்ரொஃபஸர், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், அவர் வெரி கைண்ட் லவர், ஆர் கிருஷ்ணமூர்த்தி. அவருடைய மகன் சேது, அவர் அங்கே பில்கேட்ஸில் பெரிய போஸ்ட் இருக்கிறார். நீங்கள் வாங்க அங்கிள் தங்குங்க அப்படின்னு சொல்லி 3 days அங்கே தான் தங்கியிருந்தேன். ஹீ டுக் மீ டு சிக்காகோ, ஒரே இடத்துல. அங்கே ஆர்ட் இன்ஸ்டியூட் எங்கே பேசினாரோ அந்த இடத்துக்கு போவோம். 1893 போர்டு எழுதியிருக்குது. இங்கே தான் விவேகானந்தர் உரையாற்றியார், ஹிஸ்டாரிக் ஸ்பீச். உலகத்துக்கு மேலே புரட்சி பண்ணவர் வேதத்தில் இந்து மதத்தில் 1893 1893 செப்டம்பர். அந்த இடத்துல போயிட்டு அதே அந்த இடத்துல பாதியோட மியூசிக் ஆகிட்டாங்க. ஆனால் பாதியோட அதே டைஸ் இருக்கு, அதே இருக்கு. போன உண்மையில் ஐ வாஸ் மூவ்டு. இதுதான் நான் கற்பனைக்காக சொல்லவில்லை. எப்படி மூவ் வருது, எப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் வருது, எப்படி எமோஷனல் வருதுன்னு கேட்டால் எல்லாருக்குமே வரும். எந்த ஒரு பொருள் மீதோ, எந்த ஒரு உருவத்தின் மீதோ, எந்த ஒரு காதலி மீதோ, எந்த ஒரு மனைவி மீதோ நீங்கள் அளவுக்கு மீறி அளவு கடந்து நீங்கள் அன்பு செலுத்தினால் அவரை பார்க்க முடியாது, நிச்சயமாக வரும்.